மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை முறையாக தயாரித்து மீண்டும் அனுப்ப தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை முறையாக சரி செய்து மீண்டும் அனுப்ப தமிழக திட்ட மேம்பாடு தலைமை செயலாளருக்கும் மத்திய அரசை பற்றி உரிய முடிவெடுக்க உத்தரவு கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் தரப்பில் 11 தாக்கத்தை மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. 2015 ஆண்டு கணக்கெடுப்பின்படி சுமார் மதுரையின் மக்கள் தொகை 15 லட்சம் மட்டுமே என கூறி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கணக்கெடுப்பு சுமார் 14 ஆண்டுகள் பழமையானது. தற்போது வாக்காளர் எண்ணிக்கையின்படி சுமார் 27,29,000 வாக்காளர் உள்ளன. மதுரை தரப்பில் நீதிமன்றம் வாதம் வைக்கப்பட்டார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை, சில விளக்கங்களுக்காக தான் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அவ்வாறு எவ்வாறு நிவாரணத்தை வழங்குவதால் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மதுரையை சேர்ந்த கல்வி மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அமைப்பான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து தமிழக அரசு அனுப்பியது. மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் மெட்ரோ ரயில் கொள்கையின்படி 20 லட்சம் மற்றும் அதற்கு மேல் மக்கள் தொகை நகரங்களில் பெருமளவு பொது போக்குவரத்து திட்டங்கள் தொடங்கலாம். ஆனால் 2015 ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி மதுரை மக்கள் தொகை 15 லட்சம் உள்ள திருப்பி அனுப்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமன் குமாரப்பன் அமர்வு மனுதாரர் தரப்பில் மதுரையில் 2015 கணக்கில் 17 வாக்குகள் கூடாது ஏற்கத்தக்க என கூறினார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்படவில்லை, சில விளக்கங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் எப்படி நிவாரணத்தை வழங்குவதை கேள்வி எழுப்பி இது சம்பந்தமாக மத்திய மாநில அரசில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.